السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم المستغفرين بالأسحار صدق الله العلي العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனுடைய அன்பும் அருளும் எம் உயிரினும் உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய ஒரு மகத்தான கிருபையினால் இந்த ரமலான் மாதத்தில் நாமெல்லாம் பகலிலே நோன்பு வைத்து இரவிலே நின்று வணங்கி அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடி நாமெல்லாம் பல அமல்களை செய்து கொண்டிருக்கின்ற நிலையிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனில் நல்லடியார்களுடைய ஒரு பண்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். வல் முஸ்தகபிரீன பில் அஸ்ஹார், அந்த அதிகாலையினுடைய நேரத்தை கொண்டவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நல்லடியார்களுடைய பண்பை சொல்லி காட்டியிருக்கின்றார். பகலெல்லாம் அந்த நல்லடியார்கள் பல அமல்களிலே ஈடுபட்டு விட்டு இரவு நேரத்தில் என்னுடைய அமல்கள் அதில் ஏதேனும் குறைபாடுகள் இருக்குமே, ஆனால் அந்த அமல்கள் ஏதே குறைபாடு இருக்குமோ என்கின்ற ஒரு உள்ள அச்சத்தை கருதி அந்த இரவு நேரங்களில், அந்த அதிகாலையினுடைய அந்த நேரங்களில் இறைவனிடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுபவர்களாக, இறைவனிடத்தில் அதிகமாக கையேந்தி துஆ செய்பவர்களாக இருந்தார்கள் என்பதாக நல்லடியார்களுடைய பண்பை அல்லாஹ் விளக்கி சொல்லுகின்றான். அதுபோலத்தான் நம்மெல்லாம் பல அமல்கள் செய்கின்றோம். காலையில் இந்த ரமலான் மாதத்தில் மட்டுமல்லாமல் பல மீதமுண்டான 11 மாதங்களில் நம்மெல்லாம் தொழுகின்றோம், சதக்காகள் செய்கின்றோம், பல திக்ர்களில் ஈடுபடுகின்றோம், தஸ்பீஹ் செய்கின்றோம், ஸலவாத்துகள் ஓதுகின்றோம். இது போன்ற பல அமல்கள் இந்த ரமலான் அல்லாத மாதங்களிலும் இந்த ரமலான் மாதத்திலும் நம்மெல்லாம் செய்து கொண்டு வருகின்றோம். ஆனால் இந்த அமல்களில் ஏதேனும் குறைபாடுகள் இருக்குமே என்று நாமெல்லாம் கருதி உள் அச்சத்தோடு இறைவனிடத்தில் நாமெல்லாம் பாவ மன்னிப்புகளை தேட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ பல பாவங்களை நாம் எல்லாம் செய்திருப்போம். கூட்டாகவோ தனியாகவோ வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ இப்படி ஏதேனும் ஒரு வழிமுறையின் மூலமாக நாம் பாவங்களை செய்திருப்போம். அந்த பாவங்களை இறைவனிடத்தில் நாமெல்லாம் அதற்குரிய பாவ மன்னிப்புகளை தேட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஆதமுடைய மக்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள். அந்த ஆதமுடைய மக்கள்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் அந்த பாவத்திற்குரிய பாவ மன்னிப்புகளை தேடக்கூடியவர்கள் என்பதாக சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக அந்த தரவரிசையில அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய தினமும் இறைவனிடத்தில் மன்றாட வேண்டும். ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொல்லுவார்கள். இந்த விஷயம் குர்ஆன்ல அல்லாஹ் பதிவு செய்றான். ஃபஸௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி, என்னுடைய இறைவனிடத்தில் உனக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன். எப்போ? அந்த தாமதப்படுத்தி அந்த சஹருடைய நேரத்தில் என்பதாக விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரமாகவும், துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் என்பது அந்த சஹருடைய நேரம். மற்ற மாதங்களை நம்மளால எந்திக்க முடியாது. மற்ற மாதங்கள் நம்முடைய உடல் உறுப்புகள் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது. மற்ற மாதங்களை கொஞ்சம் லேட்டா படுத்துருவோம். ஏதேனும் பல வேலை பழுக்களின் மூலமாக நம்மெல்லாம் கொஞ்சம் லேட்டா படுத்துங்கிடுவோம். அதனால தகச்சத்துக்கு எந்திக்க முடியாது. அந்த அதிகாலையினுடைய பகல் நேரங்களில் நம்மளாம் எந்திக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட பகல் நேரங்கள் எல்லாம் இறைவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய, துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம். அல்லாஹ் ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொரு நாளும் அந்த இரவினுடைய முற்பகுதி, இரவினுடைய கடைசி நேரம், அந்த நேரத்தில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வந்து தன்னுடைய அடியார்களிடத்துல கேட்பானா, ஹல்மின் சாயில், என்னிடத்துல எவரேனும் கேட்பவர் உண்டா? அல்லாஹ் கேட்கிறான். நம்ம பாவமும் செய்யறோம், பல பாவங்கள், அந்த பாவத்திற்குரிய மன்னிப்பை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, அதனுடைய வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கிறான். அல்லாஹ் கேட்பானா, ஹல்மின் சாயில், என்னிடத்துல எவனும் எதையும் விஷயங்களை கேட்பவர் உண்டா? அவர் கேட்ட விஷயத்தை நான் கொடுக்கிறேன். ஹல்மின் தாயின், என்னை எவனேரும் அழைப்பவர் உண்டா என்று ஏதேனும் சொல்லணுமா? அவரை அவனுக்கு நான் பதிலளிக்கிறேன். ஹல்மின் முஸ்தகபிரின், எவரேனும் அந்த முற்பகலுடைய நேரத்தில், தகஜத்துடைய நேரத்தில், அந்த துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரத்தில் என்னிடத்தில் எவரேனும் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் உண்டா? ஃபகுஃபிருலஹு, அவருடைய பாவங்களை நான் மன்னிக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்போ நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு நேரம் அந்த தகஜத்துடைய நேரம், சஹருடைய நேரம் என்பதாக இதனின் மூலம் நமக்கெல்லாம் விளங்க வருகிறது. இப்போ இரவு நேரத்தில் நம்மெல்லாம் ஒவ்வொரு நாளும் மன்றாட வேண்டும். நம்முடைய பாவங்களை எண்ணி, நம்முடைய பாவங்கள் நம்ம உள்ளத்திலே சொல்லி, அதற்காக அழுது இறைவனிடத்தில் நாம் எல்லாம் மன்றாட வேண்டும். தான் பெருமானார் சொல்லுவார்கள், அத்துஆஉ முகுல் இபாதா, வழிபாட்டினுடைய ஒரு அடித்தளம் இந்த துஆ என்பதாக சொல்லுவார்கள். வழிமாறுகளுடைய வளமையாகவும் ஒரு வழிமுறையாகவும் இருந்தது இந்த துஆ. எல்லா நேரங்களிலும் இறைவனிடத்துல கையேந்துவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்கட்டான சூழ்நிலை வரும்போதெல்லாம் இறைவனிடத்தில் கையேந்தாமல் இருந்தது கிடையாது. எல்லா நேரங்களிலும் எல்லா நாட்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். ஆனால் இறைவனிடத்தில் இவர் கையேந்துவார்கள். என்னுடைய பாவங்களை மன்னிச்சது கையேந்துவாங்க. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பெருமானாரே கையேந்தும் பொழுதே நாமெல்லாம் நிர்மாத்திரம் என்கின்ற விஷயத்தை நாமெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3 நபர்களுடைய குரல்களை அல்லாஹ் கேட்பதற்கு விரும்புகிறான். ஒரு 3 நபருடைய குரல்கள், அந்த குரலை அல்லாஹ் கேட்பதற்கு விரும்புகிறான் என்பதாக நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். முதலாவதாக சவுத்து திக், காலை நேரத்தில் கூவக்கூடிய சேவலினுடைய சத்தத்தை அல்லாஹ் கேட்பதற்கு விரும்புகிறான். இரண்டாவதாக சவுத்துல்லதி யக்ராவுல் குர்ஆன், குர்ஆன் ஓதக்கூடிய நபர் இருக்கிறார் அல்லவா, அந்த குரலை அல்லாஹ் கேட்பதற்கு வருகிறான். அடுத்து சொல்லுகிறார் பெருமானார் சொல்லுகின்றார்கள், சவுத்துல் முஸ்தக்பிரீன பில் அஸ்ஹார், அந்த முற்பகுதியினுடைய நேரத்தில், அந்த பகல் விடுவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருக்குது அல்லவா, அந்த நேரத்தில் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பை கையேந்தி தன்னுடைய பாவங்களை அஞ்சி மன்றாடுகின்ற நபர்களுடைய துஆக்களை, அவருடைய அந்த சப்தத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்பதற்கு விரும்புகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிருக்கிறார்கள். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மளும் இந்த மாதத்தில், ரமலானுடைய மாதத்தில் நமக்கெல்லாம் எந்திப்பது ஒரு கட்டாயம். காலத்தில் எஞ்சி ஆகணும், சகரு செஞ்சே ஆகணும். அப்போ அந்த நேரத்தில் நம்முடைய வேலையெல்லாம் சீக்கிரமே முடிச்சு வச்சுட்டு, சாப்பாடாக்குற கரெக்டா சாப்பாடு நேரத்துல எஞ்சி முடிச்சு வச்சுட்டு, இறைவனிடத்தில் ஒரு 2 ரக்காயத்து தொழுது இறைவனிடத்தில் நம்மெல்லாம் கையேந்த வேண்டும். நம்மெல்லாம் கையேந்தினோம் என்று சொன்னால் அவன் தராமல் இருக்க போவதில்லை. நாம் கேட்டதை அவன் கொடுப்பான். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸில் அறிவிக்கின்றார்கள், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அல் முத்தஸஹிரீன். இந்த சஹர் நேரத்துல, அந்த சஹருடைய நேரத்தில் யார் யாரெல்லாம் இறைவனிடத்தில் துஆ செய்கிறார்களோ, இறைவனிடத்தில் துஆ கேட்கின்றார்களோ, அந்த மனிதர்களின் மீது மலக்குமார்கள் எல்லாம் ஸலவாத் மொழிகிறார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அது மட்டுமல்ல, ஒரு 3 நபர்களுடைய துஆக்கள் உடனே ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள். அதிலே முதலாவது அஸ்ஸாயிம், ஒரு நோன்பாளியினுடைய துஆ என்பது உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். அத்தா யுஃப்திர், அவர் நோன்பு திறக்கின்றவரே. வல் இமாமு ஆதில், நீதமான அரசினுடைய துஆக்கள் உடனே அங்கீகரிக்கப்படும். வதஅவத்து மக்லூம், அநியாயம் செய்யப்பட்டவருடைய துஆக்கள் உடனே அங்கீகரிக்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அது மட்டுமல்ல, இறைவனிடத்தில் நாமெல்லாம் ஒவ்வொரு நாளும் மன்றாட வேண்டும். ஏதோ அந்த நேரத்துல எந்திக்கிறோம், நம்முடைய பாவம் செஞ்சுட்டோம், அந்த நேரத்துல மட்டும் கையேந்த கூடாது. எல்லா நாட்களிலும் இறைவனிடத்தில் நாமெல்லாம் மன்றாட வேண்டும். நம்மளை இறைவன் கேட்டா கொடுத்துருவான். நம்மளை படைத்த இறைவன், நம்மளை பரிபாலிக்கின்ற இறைவன்,
நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற இறைவன், நம்முடைய தேவைகள் நம்ம கேட்டதையெல்லாம் கொடுக்கின்ற இறைவன். நம் கையேந்தினால் கொடுப்பான். நம்முடைய கைகளை திருப்பி அனுப்புவதற்கு அவன் வெட்கப்படுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அல்லாஹ் வெட்கத்திற்குரியவன், அல்லாஹ் வெட்கத்திற்குரியவன். அவன் கைகளை எந்த ஒரு அடியான் இறைவனிடத்தில் கையை ஏந்துகிறான், அந்த கையை திருப்பி அனுப்புவதற்கு, வெறுங்கையோடு திருப்பி அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அப்போ இறைவனிடத்தில் நாம் எல்லாம் கேட்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவனிடத்துல நம்ம கேட்காம இருந்தா அவன் கோபிச்சுக்கலாம். நம்முடைய தேவைகளை ஃபர்ஸ்ட் எந்த ஒரு விஷயம் வந்து இறைவன்ட்ட மன்றாடணும். ஏதேனும் ஒரு தேவை இருக்கு, உடனே போய் அவங்ககிட்ட இவங்ககிட்ட நம்ம இவங்ககிட்ட போய் கேட்டு பார்ப்போம், நம்ம அவங்ககிட்ட போய் கேட்டு பார்ப்போம், அப்படி கேட்டு பார்ப்போம், அதெல்லாம் இல்லை. எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம இறைவனுக்கு கொடுத்து விட்டு அடுத்து நம் மற்ற நபர்களுக்கு கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மல்லம் யஸ்அலில்லாஹ யக்லிப அலைஹி, யார் இறைவனிடத்தில் தன்னுடைய தேவைகளை ஒவ்வொரு நாளும் மன்றாடவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் என்பதாக, அந்த மனிதர் கோபத்திற்குள்ளாகுவார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் சொல்வார்கள், நம்முடைய செருப்பினுடைய வார் அந்து போச்சுனா கூட இறைவன்கிட்ட கேட்கணும், அதை இறைவன் நிவர்த்தி செய்து கொடுப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய தேவைகளை இறைவனிடத்தில் நம்ம அதிகமாக மன்றாடணும். நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய துஆக்கள், நம்ம துஆ கேட்கும் போது நம்முடைய நிலை எப்படி இருக்கணும்? இறைவனிடத்தில் நம்ம கையேந்திரோம், கையேந்திய பொழுது அவனிடத்தில் நம்ம உள் அச்சத்தோடு கேட்கணும், பணிவாங்க கேட்கணும். பணிவாக கேட்டுட்டு அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யார் யாரெல்லாம் துஆக்களில் பொடுபோக்காக இருக்கின்றார்களோ அவருடைய துஆக்களை இறைவன் அங்கீகரிப்பதில்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட நிலையை விட்டு அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. அது மட்டுமல்ல, உபுக்கு இல்லம் தபுக்கு தபாக்கு, உன்னே நீங்க தொழுகை துஆ கேட்கும் போது அழுகுங்க, இல்லது அழுகிற மாதிரி நடிங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, துஆக்கு மட்டும் ஒரு தனி ஸ்பெஷல் இருக்கு. நம்ம கேட்கக்கூடிய துஆக்கு ஒரு தனி ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா, தலை விதியை கூட மாற்றி அமைக்கின்ற ஒரு பண்பு இந்த துஆக்கு இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், எந்த ஒரு மனிதன் தன்னுடைய தேவைகளை இறைவனிடத்துல கேட்க வேண்டும், அந்த அவனுக்கு வரக்கூடிய முசீபத்துகள் அவனை விட்டு நீங்கிவிடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோம். அதுக்கு தான் சொல்லுவாங்க, நீங்க உங்களுக்கு முசீபத்துகளை உங்களை தேடிவதற்கு முன்னால் நீங்கள் இறைவனிடத்தில் துஆவை கேட்டு அதிலிருந்து நீங்கள் நீங்கிக் கொள்ளுங்கள். ஒரு துஆ என்பதை நம்முடைய கலாக்க அல்லாஹ் நம்முடைய நம்ம பிறப்பதற்கு முன்பதாகவே எல்லா விஷயத்தையும் எழுதிட்டான். இவன் இப்படிதான் இருப்பா, இவன் இப்படிதான் நடப்பா, இவனுக்கு இந்த வயசு மரணம் அடைவான், இப்படி எல்லா விஷயத்தையும் A to Z வரை அல்லாஹ் எழுதிட்டான். ஆனால் அதில் ஏதேனும் சிறிய நம்முடைய வாழ்க்கையில் முன்கூட்டியே மரணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அதனுடைய விதியை மாற்றி அமைக்கின்ற ஒரு சக்தி இந்த துஆவிற்கு இருக்குது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அது மட்டுமல்ல, இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி இந்த உரையினுடைய இறுதி கட்டத்திற்கு வருகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒருவனுக்கு ஒரு துஆ, நம்ம எல்லாம் நிறைய துஆ கேட்போம், ஆனால் ஒரு சில துஆக்கள் இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்படாது. அப்ப அந்த துஆக்கள் ஒரு 3 விஷயமாக நமக்கு பெனிஃபிட்ஸா வந்து நிற்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒண்ணே அந்த துஆ வந்து விரைவிலே நிறைவேற்றி கொடுக்கப்படும், அப்படி இல்லையா அந்த துஆ வந்து நாளைக்கு மறுமையில உங்களுக்கு ஒரு சேமிப்பா வந்து நின்றோம், அதுவும் இல்லையா உங்களை நோக்கி வருகின்ற ஒரு முசீபத்துகள் உங்களிடம் நீங்கிவிடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமலானினுடைய மாதம் ஒரு பொன்னான மாதம், ஒரு பெரிய மதிப்பிற்குரிய மாதம். இந்த மாதத்தில் நாமல் எல்லாம் நம்முடைய துஆக்களை இறைவனிடத்தில் கேட்கவில்லை என்றால் மற்ற 11 மாதங்கள் நமக்குடைய அந்த பயன்கள் கிடைக்காமல் போய்விடும். இந்த மாதத்தில் நம் இறைவனிடத்தில் தொழுகாமல் இது நம்ம பொடுபோக்காக இருந்து விட்டோம் என்று சொன்னால் மற்ற மாதங்கள் நம்மளால் தொழுக முடியாது. இந்த மாதங்கள் நாம் எல்லாம் இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தை பயன்படுத்தாவிட்டால் வேறு எந்த மாதத்திலும் நம்மளால்
அந்த தகஜத்தினுடைய நேருக்கு எந்திக்கவும் முடியாது, அதை பயன்படுத்த முடியாது. அன்றைக்கே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாமெல்லாம் ஒவ்வொரு நாளும் இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய அமல்களையும் நம்முடைய துஆக்களை நாம் எல்லாம் அதிகரிக்க வேண்டும். நாம் செய்கின்ற எல்லா துஆக்களையும் இறைவன் அங்கீகரிப்பானாக. நம்முடைய தேவைகளை இறைவன் பூர்த்தி செய்து கொடுப்பானாக. நம்முடைய உள்ளங்களால் உடல்களால் இருக்கின்ற எல்லா தேவைகளையும் இறைவன் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அதை அனைத்தையும் பூர்த்தி செய்து கொடுப்பானாக. நம்முடைய துஆக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட துஆக்களாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக என்கின்ற நல்ல துஆக்களோடு உங்களுடைய துஆக்களை ஆதரவு வைத்தவனாக என் உரையை நிறைவு செய்கின்றேன். ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ் கிருபையுள்ள நாயனே, அல்லாஹ் நாங்கள் அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ வெளிப்படையாக மறைமுகமாக ரகசியமாக செய்த எல்லா விதமான பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் குஃப்ர், ஷிர்க், நிஃபாக், முர்த்தத்தானி போய் அவதூறு போன்ற மோசமான செயல்களில் இருந்தும் தீய குணங்களில் இருந்தும் எங்களையும் எங்களுடைய சந்ததியினர்களையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்கள் உள்ளங்களால் எங்கள் உடல்களால் எங்கள் உடல் உறுப்புகளால் செய்த எல்லா விதமான பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் உலகிலே வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் மன நிம்மதியான வாழ்க்கைக்கு நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் நீண்ட ஆயுளுக்கு நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் எங்களுடைய உற்றார் உறவினருக்கும் நீண்ட ஆயுளையும் மன நிம்மதியான வாழ்க்கையும் தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் மருத்துவமனை செலவுகள் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் மருந்து மாத்திரைகள் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய இறுதி காலகட்டங்களிலே யா அல்லாஹ் கைகாலை கொண்டு எங்களை முடக்கி விடாதே. யா அல்லாஹ் யா அல்லாஹ் படுத்த படுக்கையிலே எங்களை ஆக்கி விடாதே. யா அல்லாஹ் யா அல்லாஹ் கைகால் சுகத்தை எங்களுக்கெல்லாம் நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வி ஞானங்களை வழங்கிடுவாயாக. யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் நாங்கள் எல்லாம் மரணித்த பிறகும் எங்களுக்கான துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களில் ஈமானை மலரச் செய்திடுவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் ஈமானினுடைய பலத்தை எங்களுக்கு கொடுத்திடுவாயாக. யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் பலஸ்தீன முஸ்லிம்கள், ரோஹிணிய முஸ்லிம்கள், காஷ்மீரிய முஸ்லிம்கள் யா அல்லாஹ் உலகில் எந்த இடத்திலெல்லாம் முஸ்லிம்கள் அடிக்கப்படுகிறார்களோ யா அல்லாஹ் அந்த இடத்திலெல்லாம் நீ துணை புரிந்திடுவாயாக. யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் நாங்கள் நிம்மதியாக இங்கு வாழுகின்றோம். யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய இரத்த பந்த முஸ்லிம்கள் யா அல்லாஹ் அந்த இடத்துல அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் யா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் மோசமான செய்திகளை நாங்கள் எல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் எந்த இடத்திலெல்லாம் முஸ்லிம்கள் அடிக்கப்படுகின்றார்களோ யா அல்லாஹ் அந்த இடத்திலெல்லாம் அவருக்கு நிம்மதியான வாழ்க்கையை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் சலாமத்தான வாழ்க்கையை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் இஸ்லாமுக்கு எதிராக எந்தெந்த சட்டங்கள் எல்லாம் இயற்றப்படுகிறதோ யா அல்லாஹ் அதையெல்லாம் முறியடித்து விடுவாயாக. யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் நாங்கள் மரணிக்கும் தருவாயிலே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி மரணிக்கக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கெல்லாம் தந்திடுவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த சிறிய துவாவை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாலும் சஹாபாக்கள், தாபியீன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள் குறிப்பாக அவருடைய மேலான கருணையுடன் அங்கீகரிப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمين. سبحان ربك رب العزة عما يصفون. سلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.